சுளைமணி டீ போடுறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் புதினா, இஞ்சி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் லைமு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இதெல்லாம் அப்படியே நச்சு அப்படியே போடணும். மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது, அது குழம்பு மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டாச்சு, நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த லைமையும் அப்படியே கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு நான் பெரிய கப்பில் தான் வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் புழிஞ்சு விட்டாச்சு. அந்த தோலையும் அதுக்குள்ளேயே போட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் தானே, அப்படியே வடிகட்டிக்கலாம். ஒரு கசப்பும் ஏறாது. வடிகட்டியாச்சு. இதுதான் சூப்பரான சுளைமணி டீ. அந்த காலத்து ராஜாவங்கெல்லாம் குடிப்பாங்களாம். ஏதோ சந்திரமுகி கதை மாதிரி நான் கேட்டுட்டு அப்புறம் நிறையா சேனலில் பார்த்து எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் போடுறேன். இது சாயங்காலம் நேற்று முக்கா பொரிச்சிட்டு போட்டேன். இந்த தட்டில் வச்சேன், பார்த்தா வெடிச்சிடுச்சு. 4 மணிக்கு அதை வைக்கணும்.